வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 274 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானம் அழிப்பு. உக்ரைன் தகவல். தென்கொரிய எல்லையில் ஒலிபெருக்கி மூலம் வடகொரிய எதிர்ப்பு பிரச்சாரம். அமெரிக்க தூதரகத்தின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்த மர்ம நபர். அதிகரிக்கும் போர் பதட்டம். ரஷ்யா மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல். கனடாவில் இந்திய இளைஞர் சுட்டுக்கொலை தொடரும் மர்மம். பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைப்பு. தேர்தல் திகதி அறிவிப்பு. ஈஃபில் டவர் மீது ட்ரோன் தாக்குதல். ஐஎஸ் விடுத்துள்ள மிரட்டல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஹமாஸ் பிடியிலிருந்து 4 பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 274 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளார்கள் என காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது. இஸ்ரேலில் இருந்து ஹமாஸ் அமைப்பினரால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி நோவா இசை வெளியீட்டு விழாவில் கடத்தி செல்லப்பட்ட 4 பிணை கைதிகளை இஸ்ரேல் சனிக்கிழமை உயிருடன் மீட்டது. இது தொடர்பாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இஸ்ரேல் சனிக்கிழமை நடாத்திய தாக்குதலில் குறைந்தது 274 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளை விமர்சிப்பவர்களை கடுமையாக சாடி இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாட்ஸ் வெளியிட்ட எக்ஸ் பதிவிலே, இஸ்ரேலின் எதிரிகள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் உயிரிழப்புகள் குறித்து புகார்கள் கூறி வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி கடத்தி செல்லப்பட்ட பிணை கைதிகளில் பாதி பேர் நவம்பர் மாதம் போர் நிறுத்தத்தின் போது விடுவிக்கப்பட்டனர். 47 பிணை கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் சனிக்கிழமை நடத்திய மீட்பு நடவடிக்கையுடன் சேர்ந்து மொத்தம் 7 பிணை கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் ஏராளமான பிணை கைதிகளின் காசாவின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் அல்லது ஹமாஸின் சுரங்க பாதைகளில் அடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிணை கைதிகளை பிரதமர் நெதன்யாகு நேரில் சென்று வரவேற்றார். மேலும் பிணை கைதிகளின் குடும்பத்துடன் நெதன்யாகு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் மற்றும் வீடியோக்களும் காணொலி வடிவிலே வெளியிடப்பட்டிருந்தன. காசாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது குறித்து இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்ரேல் ஹமாஸ் போரால் பாலஸ்தீனியர்கள் பெரும் துயரத்தையும் எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த நாட்டின் அதிநவீன போர் விமானம் ஒன்றை அளித்ததாக உக்ரைன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது. இது தொடர்பான புகைப்படங்களையும் உக்ரைன் ராணுவம் பகிர்ந்திருந்தது. ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானமான Su-57 மீதான தாக்குதல் உறுதி செய்யப்பட்டதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய போர் விமானம் ஒன்றின் மீது உக்ரைன் நடாத்திய முதல் வெற்றிகரமான தாக்குதல் இதுவாகும். தெற்கு ரஷ்யாவில் உள்ள அத்துபீஸ் விமான தளத்திலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த தளம் உக்ரைனிலிருந்து 589 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. ரஷ்ய போர் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் குறித்து உடனடியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட தொலைக்கனவே கணக்கிடுகையில் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. தங்களால் வழங்கப்பட்ட நீண்ட தொலைவுடைய இலக்குகளை குறிவைத்து தாக்கும் ஆயுதங்களை ரஷ்யா மீதான தாக்குதல்களுக்கு பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் அண்மையில் தெரிவித்திருந்தன. இதனை அடுத்து உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய தரப்பில் உடனடியாக தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஆனால் அக்துபின்ஸ் விமான தளம் அமைந்துள்ள அக்ஸ்டராவ் மண்டபத்தில் நுழைந்த 3 உக்ரைன் ட்ரோன்களை சுட்டி வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது நூற்றுக்கணக்கான பலூன்களை தென்கொரியா எல்லையிலே வடகொரியா பறக்கவிட்டது. இதன் மூலம் சிகரெட் துண்டுகள், பேட்டரி உள்ளிட்ட குப்பைகளையும் தென்கொரியா எல்லைக்குள் வடகொரியா கொட்டியது. இதனால் ஆத்திரமடைந்த தென்கொரியா 2018 போடப்பட்ட வன்கொரியாவுடனான இராணுவ ஒப்பந்தத்தை நிறுத்தியது.
இதனையடுத்து வடகொரியாவிற்கு எதிரான பிரச்சார ஒலிபெருக்கியை தென்கொரியா மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் எதிர்ப்பு பிரச்சாரம் மற்றும் பிரபல தென்கொரிய பாடல்கள் போன்றவையும் ஒலிபெருக்கி மூலம் ஒலிபரப்பப்பட்டன. மேலும் வடகொரியாவுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய சுமார் 2 லட்சம் துண்டுச்சீட்டுகளும் தென்கொரிய எல்லையில் பறக்க விடப்பட்டுள்ளது. இது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் கோபத்தை தூண்டும் என அங்குள்ள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இயங்கி வரும் அமெரிக்க தூதரகத்தின் ஜன்னல் கண்ணாடிகளை அதிகாலை 3 மணியில் சுத்தியலால் அடித்து நொறுக்கிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பாலஸ்தீனிய ஆதரவு பேரணிகளில் காணப்படும் சிவப்பு வண்ண தலைகீழ் முக்கோண சின்னத்தை தூதரகத்தின் பிரதான கதவிலே அந்த நபர் வரைந்துவிட்டு சென்றுள்ளார். இஸ்ரேலுடனான நெடுங்கால நட்பு பாராட்டி வரும் ஆஸ்திரேலியா காசா போர் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதும் இதன் மூலம் குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹெர்சான் பிராந்தியத்தில் குறிவைத்து உக்ரைன் சரமாரி வான்வழி தாக்குதல் நடத்தியமை சர்வதேச ஊடகங்களில் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையிலே 27 பேர் பலியாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 15 பேர் படுகாயமடைந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்ய போரானது 2 ஆண்டுகளையும் தாண்டி தொடர்ந்து வருகின்றமையும் இதன் மூலம் குறிப்பிடப்படுகிறது. கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பி வருகிறது. பஞ்சாப் மாநிலம் லுதியானாவைச் சேர்ந்த 28 வயதாகும் ஜுவராஜ் கோயல் கடந்த 2009ஆம் ஆண்டு மேற்படிப்புக்காக கனடா சென்றுள்ளார். படிப்பு முடிந்து அங்குள்ள சேன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வேலையில் சேர்ந்துள்ளதாகவும் அவர் சமீபத்தில் தான் குடியுரிமை பெற்று கனடாவிலேயே செட்டில் ஆகியிருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலே அவரை மர்ம நபர்கள் சுட்டுக் கொல்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை சந்தேகத்தின் பேரிலே போலீசார் விசாரணை செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் ஜூன் மாதம் இந்தியர்கள் மற்றும் கனேடியர்கள் மீதான கொலை வழக்கு பதியப்பட்டது. ஜுவராஜுக்கு எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத நிலையிலே இந்த கொலை எதற்கு நடந்தது என்பது மர்மமாகவே உள்ளது. போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் இந்த கொலை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலே பஞ்சாபின் தனிநாடு கோரும் கஜகிஸ்தான் கிளர்ச்சியாளர்களை முன்வைத்து பிரச்சனை நிலவி வருகின்றது. சமீபத்தில் கனடாவில் உள்ள கஜகிஸ்தான் ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டதில் இந்திய அரசுக்கு தொடர்பு உள்ளது என கனடா குற்றம் சாட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சில் ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற உள்ள நிலையிலே பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவித்திருந்தார். அதே சமயம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் 2 சுற்றுக்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலே ஈவில் டவர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் என IS அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது. தீவிர இஸ்லாமிய குழுவுடன் தொடர்புடைய ஒரு இணையதளத்தில் பிரான்ஸ் நாட்டிலே குண்டு வீசப்போவதாக வெளிப்படையான மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தாக்குதல் குறித்து படம் ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமன்றி அல்லாவின் விருப்பத்தின் பேரிலே ஒலிம்பிக் போட்டிகள் முன்னெடுக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். லோன் வால்ஸ் எனப்படும் தனியொருவரால் முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களுக்கு அமைப்பு அல்லது தலைவருடைய ஆதரவு அல்லது வழிகாட்டுதல் இருப்பதில்லை என கூறப்படுகிறது. நேரடியாக தொடர்பில்லை என்றும் போதும் சில தாக்குதல்களுக்கு IS பொறுப்பேற்றுக் கொள்வதுண்டு. 2016ஆம் ஆண்டு அல்ரோடா துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் IS அமைப்புடன் நேரடி தொடர்பு இல்லாத போதும் அந்த அமைப்பு அதனை பொறுப்பேற்றுக் கொண்டது. குறித்த தாக்குதலில் 49 பேர் கொல்லப்பட்டனர். தற்போது பாரிஸ் தாக்குதல் தொடர்பிலே வெளியான காணொலியும் இதன்போது IS தொடர்பான காணொலிகள் பகிரும் ஒரு தளத்திலிருந்தே வெளியாகியிருந்தது. இது மட்டுமன்றி உலகிலே எந்த பகுதியிலும் IS தொடர்பிலே தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த தளத்திலே இந்த சம்பவம் தொடர்பிலே பல தகவல் பதிவேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே பிரான்ஸ் அதிகாரிகள் பாரிஸ் மற்றும் 17 நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.